ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இளமையாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலான்னு நம்மள பலரும் யோசனை பண்ணிகிட்டு இருப்போம். 80 வயசுலையும் 20 வயசு போல் இருக்க முடியுமா? சோர்வில்லாமல் உற்சாகமாக இருக்க முடியுமா? ஆமாங்க, இதற்கான ரகசியம் உங்கள் வீட்லேயே இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு சிம்பிள் ரெமெடி தான். ஒரு கிண்ணம் தயிரும் 4 விதைகளும். இதை நீங்கள் தினமும் சாப்பிட்டீங்கனாலே உங்களோட உடல் பலம் அதிகரிக்கும், இளமையாகவும் இருக்கலாம், மூட்டு வலி குறையும், ரத்த சோகை கூட சரியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சீக்கிரத்தில் வயசான தோற்றம் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாமா? இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன் குறைபாடு தான். அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா சீக்கிரத்திலே வயசான தோற்றம் வர ஆரம்பிக்கும். முக்கியமாக கால்சியம் குறைபாடு இருக்குல்ல, அதுவும் பிளட் சர்க்குலேஷன் சீராக இல்லாமல் இருக்கிறதும் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இதனால டைஜஷன் ப்ராப்ளம் வரும், ஹார்மோன் இம்பேலன்ஸு. இதனால தான் நம்ம உடம்பு சோர்வாகுது, தோலில் சுருக்கம் கூட வர ஆரம்பிச்சிடும், முடி உதிர ஆரம்பிக்கும், மூட்டு வலி வர ஆரம்பிக்கும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறப்ப பழைய நிலைக்கு உடல் மாற ஆரம்பிக்கும். இதில் யூஸ் பண்ணுற மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னா தயிர் தான். அதை பற்றின தெளிவான விளக்கத்தை பார்த்துட்டு வந்துடலாமா? தயிர் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு உணவும் கூட தயிர் தான். தயிரில் ப்ரோபயோட்டிக் பண்புகள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குல்ல, இது குடலை சுத்தமாக வச்சுக்க உதவுது. நல்ல செரிமானத்துக்கு ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். தயிரில் கால்சியம் கூட இருக்குங்க. இது எலும்புகளை வலுவாக்கும், உடம்பை ஸ்ட்ராங்காக வச்சுருக்க உதவுது. புரோட்டீன் இருக்குது. இது நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து தான். விட்டமின் B12 கூட தயிரில் இருக்குது. விட்டமின் B12 இருக்குல்ல, அது எல்லா உணவுகள்லையும் இருக்காது, ஆனால் தயிரில் இருக்குது. தயிரை மட்டும் வெறுமனே அப்படியே சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் தயிரோடு சேர்த்து இந்த பொருட்களையும் நம்ம சாப்பிட்றப்ப கூடுதல் பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட விதைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், வெந்தயம். வெந்தயம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தானே தோணும். வெந்தயம் இருக்குல்ல, இது குளிர்ச்சியூற்ற பண்புகளை தன்னுள்ள வச்சிருக்கு. முக்கியமாக பிளட் சுகர் இப்போ இருக்க காலகட்டத்தில் சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது இல்லாத வீடே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு அது சர்க்கரை வியாதி இருக்கு, வெந்தயம் இருக்குல்ல, இது சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுது, மூட்டு வலியை குறைக்குது, ஸ்கின்னை க்ளோவாக்குது, உடம்புல ஏற்படுள்ள அந்த இன்ஃப்ளமேஷன், வலி, வீக்கத்தெல்லாம் குறைக்கும். செகண்ட் ஒன், ஜீரகம். செரிமானத்தை மேம்படுத்துது, உடம்புல இருந்து நச்சுக்களை கூட வெளியேற்றிடும். ஜீரகம் சீராக நம்ம உடம்புல வச்சிருக்கிறதுனால தான் இதுக்கு சீரகம் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. இதை இங்கிலீஷில் கூமின் சீட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வயிற்றில் ஏற்படுள்ள அந்த வலி வீக்கத்தை குறைக்கும், மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும், அடி வயிற்றில் தேங்கி இருக்கும்ல அந்த கெட்ட கொழுப்பை கரைக்குது, உடலை கட்டுக்கோப்பாகவும் இளமையாகவும் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஜீரகம் உதவியாக இருக்கும். தேர்ட் ஒன், எள்ளு. நல்லெண்ணெய் அப்படிங்கிறது எள்ளுலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. இதில் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு அப்படின்னு 2 வகை எள்ளு இருக்குது. இதை கால்சியத்தோட கிங் அப்படின்னு கூட இந்த எள்ளை சொல்லலாம். அந்த அளவுக்கு எள்ளில் கால்சியம் இருக்குது. எலும்புகளை வலுவாக்குது, முடியை கருமையாக வைக்க உதவுது, நம்மளை ஸ்ட்ராங்காக வைக்கிறது கூட எள்ளு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னை க்ளோவாக்கும். எள்ளை தயிரோடு நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறப்ப என்றும் இளமையாக இருக்கலாம். ஃபோர்த் ஒன், சியா விதைகள். இது ஜூஸு, ஸ்மூத்தி இதிலெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. முக்கியமாக சியா விதைகள் இருக்குல்ல, அது வெயிட் லாஸ்க்கு உதவும். சியா விதைகளில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது கெட்ட கொழுப்புக்களை கரைக்குது, ஹார்ட்டுக்கு கூட ரொம்ப நல்லதுங்க. இந்த சியா விதைகள் கெட்ட கொழுப்பை கரைக்கும், நல்ல கொழுப்பை அதிகரிக்கும், எனர்ஜியை கூட உடனே கொடுக்கும். இதை எப்படி தயாரிக்கணும், எத்தனை நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாமா? என்றும் இளமையாக இருக்கிறதுக்கான ரெமெடி செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கிண்ணம் தயிர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1/2 டேபிள் ஸ்பூன் சியா விதைகள். அளவு ரொம்ப முக்கியங்க. எல்லா விதைகளையும் நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் தயிரில் இதை நீங்கள் சேர்த்து கலந்து அப்படியே மென்று சாப்பிடணும்.
கட்டாயம் எல்லா விதைகளையும் ஊற வச்சு தான் சாப்பிடணும். 1லேருந்து 3 நாட்கள் தொடர்ந்து இத நீங்க எடுக்கிறப்ப, செரிமானம் சீராகும். 4லேருந்து 5 நாட்கள்ல எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். 6லேருந்து 7 நாட்கள் தொடர்ச்சியா எடுக்கிறப்ப, ஸ்கின் க்ளோ ஆகும். தொடர்ந்து 30 நாட்கள் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அத நீங்களே உணர்வீங்க. யாரெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துரலாமா? சுகர் பேஷண்ட், கர்ப்பிணி பெண்கள் நீங்கலாம் டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா இந்த ரெமிடிய எடுத்துக்கலாம். இந்த வீடியோல என்றும் இளமையா இருக்கிறதுக்கு வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெமெடி எப்படி செய்றது? அத எப்படி பயன்படுத்துறது? அத யாரெல்லாம் சாப்பிடலாம்? யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? அப்படின்னு தான் தெளிவா பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது, இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்கள மோட்டிவேட் செய்ற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி, ஆல்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோன வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ. பை.